சின்ன வயசுல இருந்து ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு கனவோட இருந்தவருக்கு இன்னைக்கு ஆஸ்கர் அவார்ட் கிடைச்சிருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க, மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1976 அயர்லாந்துல சில்லியன் மர்ஃபி பிறந்தாரு. இவர் தன்னோட 10 வயசுலயே ஓனா லிரிக்ஸ் எழுதி அதுக்கு மியூசிக்கும் பண்றாரு. காலேஜ் படிக்கும்போது டிராமா குரூப்ல சேர்ந்து ஸ்டேஜ்ல ஆக்ட் பண்ணிட்டும் வந்தாரு. இதனால படிப்பு மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாம வெளியே வந்து ஹீரோவா டிஸ்கோ பிக்ஸ் அப்படிங்கிற படத்துல அறிமுகமாகறாரு. இந்த படத்துக்கு அப்புறம் மியூசிக்கை விட்டுட்டு ஆக்டிங் மேல ஃபோக்கஸ் பண்றாரு. இதுக்கப்புறம் சில படத்துல நடிச்சு தன்னோட ஆக்டிங் ஸ்கில்ல வளர்த்துக்கவும் செய்யறாரு. இதை தொடர்ந்து பல படங்களும் வெப் சீரிஸும் நிறைய பண்ணிட்டு வந்தாரு. இப்படி இருந்த இவருக்கு த வேர்ல்ட் ஃபேமஸ் டைரக்டரான கிறிஸ்டோபர் நோலன் கிட்ட இருந்து பேட்மேன் அப்படிங்கிற படத்துல இவருக்கு சான்ஸ் கிடைக்குது. இந்த படத்துக்காக 2006 MTVல த பெஸ்ட் வில்லன் கேரக்டருக்காக அவார்ட் வாங்குறாரு. இவரோட ரெட் ஐ அப்படிங்கிற படம் $100 மில்லியன் கலெக்ஷன் எடுத்துச்சு. பீக்கி பிளைண்டர் சீரியஸ்க்காக இவருக்கு ஆக்டிங்ல ஒரு நல்ல பேர் கிடைக்குது. இதுக்கப்புறம் மறுபடியும் கிறிஸ்டோபர் நோலனோட காம்போல ஓப்பன் கேமர்ங்கிற படம் 2023 ரிலீஸ் ஆகுது. இந்த படம் 8000 crores மேல கலெக்ஷன் எடுத்தது மட்டும் இல்லாம த பெஸ்ட் ஆக்டர்னு ஆஸ்கர் அவார்டும் கிடைக்குது இவருக்கு. லைஃப் இஸ் அன்எக்ஸ்பெக்டட்ல மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.